சென்னை ஐஐடி விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்கிறார். இருப்பிடம், மொழி ஆகியவற்றின் மூலம் மக்கள் மனதில் பிரிவினையை உண்டாக்குகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். 1947 ஏற்பட்ட பிரிவினை இன்னும் முடியவில்லை என சென்னை ஐஐடி விழாவில் ஆளுநர் ரவி பேசியிருக்கிறார். பல சித்தாந்தங்கள் பிரிவினையை ஆதரித்தது, அதில் திராவிட சித்தாந்தமும் ஒன்று என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பிரிவினையை ஆதரித்த சித்தாந்தங்களில் திராவிட சித்தாந்தமும் ஒன்று என்ற ஒரு கருத்தை ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருக்கிறார். மொழியை பயன்படுத்தி பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். பல சித்தாந்தங்கள் பிரிவினையை ஆதரித்தது, அதில் திராவிட சித்தாந்தமும் ஒன்று என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. இருப்பிடம், மொழி ஆகியவற்றின் மூலம் மக்கள் மனதில் பிரிவினையை உண்டாக்குகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். நாட்டை துண்டாட விரும்புகிறது திராவிடம் என்ற வகையில் பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தமிழரசி இணைகிறார். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். இன்று சென்னை ஐஐடி மற்றும் ஆளுநர் மாளிகை இணைந்து தேச பிரிவினை கொடூரத்தின் நினைவு நாள் என்ற தலைப்பில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வு ஐஐடி ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் ஐஐடி இயக்குனர் காமகோடி, சுதந்திர போராட்ட வீரர் மாதவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் அவரது பேச்சு என்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் குறிப்பாக 1947 ஏற்பட்ட பிரிவினை இன்னும் முடியவில்லை என்றும் தற்போதும் அது நடப்பதாக அவர் தனது பேச்சில் தெரிவித்தார். இருப்பிடம், மொழி ஆகியவற்றின் மூலம் மக்கள் மனதில் பிரிவினையை உண்டாக்குகின்றனர் என்றும் பல சித்தாந்தங்கள் பிரிவினையை ஆதரித்தது என்றும் அதில் திராவிட சித்தாந்தமும் ஒன்றும் என்று அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். முன்பு இந்தியாவை ஆண்ட அரசு நமது நிலத்தை ஆக்கிரமித்த அண்டை நாடுகளுக்கு தாரை வார்த்தனர் என்றும் 1960 போரில் இந்தியா இடத்தை சீனாவிடம் தாரை வார்த்தது என்றும் அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழரசி.